டிசைட்ஸ் டாக்ஸ் ஷேரிங் ஃபார்முலா பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு PYQ கொஸ்டின். ஆர்டிகல் 280 ஃபினான்ஸ் கமிஷன் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரசிடென்ட் வந்து அமைக்கிறாரு. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா டிசைட்ஸ் த டாக்ஸ் ஷேரிங் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட். மத்திய அரசு மற்றும் மாநில அரசிற்கு இடையே வரி பகிர்வை முடிவு செய்யறது யாரு அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான் முடிவு பண்றாங்க. PYQன்னு சொல்லிட்டேன், தெளிவா வந்து பாத்துவாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பாருங்க ரீசன்ட் ரிஃபார்ம்ஸ்ல வந்து இன்கம் டாக்ஸ் 2025 வந்து 1961 ஆக்ட் வந்து ரிப்பீல் பண்ணிட்டு 2021ல புதிய வருமான வரி சட்டம் வந்து அறிமுகப்படுத்தணும். அதே போல வந்து அதாவது டைரக்டா வெப்சைட்ல வந்து நேரடியாக வந்து இது பண்ற மாதிரி கொண்டு வந்திருந்தோம். அது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் இந்த GST 2.0 அது வந்து அறிமுகப்படுத்துறோம். 2 டயர் சிஸ்டமா கொண்டு வந்துட்டோம். எது மட்டும் இருக்கு நல்லா தெளிவா பார்த்துவாங்க. முன்னாடியே கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த 5, 12, 18, 28 மொத்தம் 4 ஸ்லாட் இருந்தது. அது இல்லாம 0% இருந்தது. 5, 12, 18, 28 மொத்தம் 4 ஸ்லாட். அது இல்லாம வந்து 0% இருந்தது. இப்போ அதுல 5, 18 மட்டும் தான் இருக்கு. இந்த 12, 28 நம்ம வந்து நீக்கிறோம். 12, 28 நீக்கிறோம். அது இல்லாம புதுசா 2% இருக்கு. அது 0 அப்படின்றனா GSTல வரும். ஆனா வந்து GST கட்ட தேவையில்லை. இப்போ ரொம்ப அத்தியாவசியமான பொருட்களுக்கு GST விலக்கு வந்து கொடுத்துறாங்க. அண்ட் அதே போல இந்த லக்ஸரி ஐட்டம்ஸ்க்கு வந்து 40% வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஹெலிகாப்டர்லாம் வாங்குறீங்க அப்படின்றனா 40% GST. ஸோ அது மாதிரி லக்ஸரி ப்ராடக்ட்ஸுக்கு வந்து 40% அண்ட் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் வந்து அந்த விலையை வந்து உயர்த்தி அறிவிக்கிறாங்க. ஸோ அப்போ 5, 12, 18, 28 இருந்ததை 5, 18 மாத்திட்டாங்க. பார்க்க ரொம்ப சுலபமா தெரியும். 5, 28 கொடுத்து கேட்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகி போயிடக்கூடாது. 5, 28 ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு எழுதி வச்சிடக்கூடாது. ரொம்ப கவனமா வந்து பாத்துக்கோங்க. சரி, அடுத்ததுல பாருங்க டாக்ஸ் எவேஷன், டாக்ஸ் அவாய்டன்ஸ், அது போல டாக்ஸ் பயன்சி படிக்கலாம். GST ரிலேட்டடா சில முக்கியமானது சொல்லிடலாம். GST அப்படிங்கிறது டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்டினேஷன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த பொருள் என்னவாகுது அப்படின்னா விற்பனையாகி கடைசியா கன்சியூமர்னு சொல்லப்படுற நுகர்வோர் போய் சேருது. இப்போ GST பொறுத்த வரைக்கும் யார் வரி கட்டுவாங்கன்னா யார் கன்சியூமரோ அவங்க தான் வரி கட்டுவாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன் GSTல வந்து ஒரு 2-3 டைப் இருக்கு. CGST, அது போல வந்து SGST, அது போல வந்து IGST அப்படின்னு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒவ்வொரு சேல்ஸ் நடக்கும் போதும் இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்துல தான் நடக்கும். இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்துல சேல்ஸ் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய மாநிலத்துல CGST, SGST விதிப்பாங்க. 18% டாக்ஸ் அப்படின்னா 9% மத்திய அரசுக்கும் 9% வந்து அந்த மாநில அரசுக்கும் போயிடும். இப்போ இந்தியாவில் வேற எந்த மாதிரி சேல் நடக்கலாம்? இப்போ தமிழ்நாட்டில இருந்து ஒரு பொருள் உற்பத்தி ஆகி அது வந்து வேறு மாநிலத்திற்கு போகலாம். எடுத்துக்காட்டா நம்ம வந்து கேரளாவுக்கு போகலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ கேரளா வந்து கன்சியூமர்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு பொருள் அதை கேரளா வந்து வாங்குறாங்க. உற்பத்தி பண்றது வந்து தமிழ்நாடு உற்பத்தி பண்ணுது. இப்போ இந்த பொருளுக்கு வரி கட்டக்கூடியவங்க யாரு அப்படின்ட்டுனா கேரளால யார் அந்த பொருளை வாங்குறாங்களோ அவங்க தான் வரி கட்டியிருப்பாங்க, டாக்ஸ் கட்டியிருப்பாங்க. இப்போ இந்த வரி யாருக்கு போகும் அப்படின்னா மத்திய அரசு, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஷேர், இப்போ வந்து 18% வரி கட்டியிருக்காங்கன்னா அவங்களோட ஷேர் 9% எடுத்துக்கிட்டு இன்னொரு 9% கேரளாவோட பகிர்ந்துப்பாங்க. ஏன்னா GST அப்படிங்கிறது இட் இஸ் a destination based tax. யார் பொருளை கடைசியாக